ஹாய் ஹலோ மக்களை, நீங்கள் வந்திருக்கிறது யுவா மைண்ட் வாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராணி சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். ஓகே, எடுத்தோடனே நம்மளுக்கு டக் டேப் கிடச்சிக்கிச்சு. இது மேலே போய் போட்டு தள்ள பார்க்கலாம். இல்லை கிழவங்களை இருக்க மாட்டாங்கன்னு தான் ஒரு சுகமான விஷயம். ஏன்னா வந்து நான் ப்ராக்டிஸ் போட்டு விளாட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் நான் விளையாடிட்டு இருக்கேன். அதனால் அதில் என்ன வள கொலன்னு பேசாமல் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஓகே, இந்த இதில் ஒரு ஃபோட்டோ பேசியிருக்கு. இதை எடுத்துகிட்டு என்னங்க இது ரொம்ப கிளிச்சாக அது என்ன லேக் ஆகுது. ஃபோனில் வந்து விளையாடுறதுனால அப்படி தான் லேக் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்தது வந்து ஏன் இவ்வளோ நல்லா வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா வந்து என் செல்லில் வந்து ரீசார்ஜ் காலி ஆகிடுச்சு. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். நல்லா வீடியோ போட முடியலன்னு. இனிமேல் வீடியோ போட்டுருவேன். சரி ஓகே, எல்லா ஃபோட்டோ பீஸையும் சேர்த்தாச்சு. 3 ஃபோட்டோ பீஸ் சேர்த்தாச்சு. டக் டேப் ஓகே. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஹெலிகாப்டருக்கு இருக்குது, தேவைப்படும். அதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் அங்கே போட்டுட்டு அடுத்தது பார்க்கலாம். இப்போ மேலே போயிட்டு இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ பீஸை போட்டுட்டு இந்த செக்யூரிட்டி ரூமுக்கு எங்கே இருக்குது? செக்யூரிட்டி ரூமுக்கு இதில் இல்லை. சரி, இதில் ஒரு அஞ்சு இதில் ஓகே, ஒன்றுமே இல்லைங்க. க்ரௌபார் தான் அதுக்குள்ளே பார்த்தா. இருங்க, அதை எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி இது மேலே இருக்கிறதும் அப்படின்னு விட்டுவிடும். ஒன்றுமே இல்லை இதில். ஓகே, ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது. இது மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்து போகலாம். இது நம்ம இங்கேருந்து தள்ளி விட்டு எடுக்கலாம். ரொம்ப லேக் ஆகுது. இருங்க, உள்ளட்டும். ஓகே, வந்துட்டு இப்போ நம்ம அதை போயிட்டு எடுக்கணும். எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு பொட்டி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் மேலே கீழே ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து ஓகே கட்டிங் பிளேயர் தேவைப்படும் தான் நினைக்கிறேன். அந்த மண்டேன்னு ஓப்பன் பண்ண தேவைப்படும். சரி, அப்புறம் கீழே போயிட்டு பார்க்கலாம். கீழே என்ன இருக்குன்னு தான் தெரில. கீழே வந்து அதிகமாக வந்து இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நினச்ச மாதிரி ஸ்பார்க் ப்ளக் தான் இருக்குது. சரி, இதுக்கு மேலே தேவைப்படாது. கீழே போட்டு இங்கே என்ன ஒன்றுமே இல்லையா? சரி, அப்போ எங்கெங்க இருக்கும்? அது எனக்கு தெரியுங்க, செக்யூரிட்டிக்கு மேலே தான் இருக்கும். எடுத்துகிட்டு வரலாம். இந்த இருக்குது பாருங்கள் செக்யூரிட்டிக்கு. என்னங்க எடுக்க முடியல? ஓகே, எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு மேலே போகணும். மேலே போயிட்டு செக்யூரிட்டி ரூம் ஓப்பன் பண்ணிட்டு கன்று தரணும். கன்று தேவைப்படுது. கிளாஸ் யூஸ்லாம் தேவைப்படுதுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு கீழே போட்டு ஓகே தேவைப்படாது. மேலே ஏறுவோம். மேலே ஏறணுமா? ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இது கன் அது என்ன வெப்பன் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, வெப்பன் கீ தாங்க இருக்குது. சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரொம்ப. வெப்பன் கீலாம் கிடச்சிருச்சு. இப்போ வெப்பன் கீ எடுத்துகிட்டு போய் வெப்பன் ஓப்பன் பண்ணி வெப்பன் எடுத்துகிட்டு வரணும். கிளாஸ் ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, அதை தேடணும். அதெல்லாம் பண்ணணும். நம்ம பண்ணால் தான் முடியும். ஏங்க ரொம்ப இதாகுது. ஏங்க இதை எடுத்து இப்போ இதை ஆன் பண்ணிட்டு இது நவர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நவர ஆரம்பிச்சு ஓகே கன் எடுத்துகிட்டு கன்னை வந்து ரீலோட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு மேலே கொண்டு அந்த போட்டுட்டு நம்ம அது என்ன ஐயோ வளன்னு பேசிக்கிட்டு இருக்கேனே. கண்ணை போட்டுட்டு நம்ம போயிட்டு அந்த கிளாஸ் ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு தேடுவோம். டைம் தேடுவோம். கிளாஸ் ஃபியூஸ் வந்து அநேகமாக இங்கே இல்லைங்க, அப்படின்னா கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிளாஸ் ஃபியூஸ் வந்து இந்த போட்டுக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே போய்க்கலாம். அங்கே தான் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே தான் அதிகமாக இருக்கும், ஆனால் இல்லை. இப்போ எங்கே நான் போய் அந்த கிளாஸ் ஃபியூஸை தேடுவேன்? ஒரு வேலை இருந்தாங்க, ஒரு கபோர்டு இருக்குங்க அங்கே நம்ம செக்யூரிட்டி ரூம் கிட்ட, அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதையாவது போய் எடுத்து பார்க்கலாம். மேலே போய் அந்த எடுத்து பார்க்கலாம். ஓகே, இதில் தாங்க இருக்குது கிளாஸ் ஃபியூஸு. நான் கூட ரொம்ப நேரம் தேடிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா ஓகே இதில் என்ன இருக்குது? ஸ்டன்கன் இருக்குமா? ஒருவேளை இதில்
சேஃப் கீ இருக்குன்னு நினைக்கிறேங்க. சேஃப் கீ தான் அதிகம் அநேகமாக இருக்கும். ஓகே, ஸ்டன் கன் எனக்கு தேவைப்படாது. சரி, இப்போ இதெல்லாம் எடுத்தோன்னே மேலே போடலாம். இதை எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுட்டே தான் அடுத்த வேலையை பார்க்கணும். இப்போ போயிட்டு வச்சுட்டு இன்னும் 2 ஃபோட்டோ இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சோம்னா அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் கன்னை வச்சு ஓப்பன் பண்ணணும். நிறைய வேலை இருக்குங்க. இதை நான் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்குறேன். மேலே கொண்டு இதை வைப்போம். இந்த கிழவன் ஃபோட்டோ தாங்க. இந்த கிழவனுக்கா இவ்வளோ ஒரு இது. ஓகே, இப்போ வந்து இன்னும் ஒரு ஃபோட்டோ தான் எடுத்துட்டோம்னா இப்போ பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஒரு கட்டிங் பிளேஸ் எங்கே பார்த்தாங்க அந்த அங்கே தான். சரி, அதுவும் தேவைப்படும். இப்போ ஹெலிகாப்டருக்கு வந்து அங்கே தான் இருக்குது. ஓகே, லாஸ்ட் ஒன்று வச்சாச்சு. இப்போ போயிட்டு நான் கன் எடுத்துகிட்டு வரேன். இங்கே கன்று இதாக இருக்குது. இதை எடுத்து போய் கரெக்டாக அந்த இதை பார்த்து சொல்லணும். அதான் எனக்கு இது அது சொல்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த வாட்டி ஈஸியாக முடிஞ்சிடும் நம்புகிறேன். பார்க்கலாம். இது சொல்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. பாருங்கள், கரெக்டாக ஆடி வருது, நிற்கிதா. கரெக்டாக அந்த இடத்துல நான் 1 போட்டேன். நிற்போம். வைக்கணுமே ஃபஸ்ட்டு ஒழுங்காக. ஓகே, நின்றுடுச்சு. இப்போ கரெக்டாக ஆடி வந்து நின்னோன்னா கரெக்டாக சொன்னுங்க. போட்டாச்சு. எதுக்கா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடி வருது. போட்டாச்சுங்க. இது ஈஸியாக முடிஞ்சிச்சு இந்த வாட்டி. இப்போ நான் கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேலாம் வச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். ஓகே, கிளாஸ் ஃபியூஸ் எங்கே இந்த இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்து மேலே வைக்கணும். மேலே வச்ச பிறகு தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இங்கிட்ட திறந்து விட்டோம்னா நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நம்மளுக்கு இன்னும் வந்து கேஸுலின் தேவைப்படுது. டக்ட் டேப் இருக்குது, கேஸுலின் தேவைப்படுது. ஓகே, இது ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, இதில் வந்து ஹெலிகாப்டர் இந்த பார்த்தாங்க. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வரலாற்றை மாற்றி அமைக்க போகிறோம். அதாவது இந்த ஹெலிகாப்டர்லலாம் எப்படி இருக்கும், அது புதுசாக மாற்றிடுவாங்க ஹெலிகாப்டரில் இந்த ரெக்கை உடஞ்சா. ஆனால் இதில் பாருங்கள், இப்போ வரலாற்றையே நான் மாற்றி அமைக்கிறேன் பாருங்கள். இந்த கேமில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இந்த டக்ட் டேப் இருக்குது பார்த்தீங்களா, டக்ட் டேப்பு அதை எடுத்துக்கிட்டு வந்து மேலே அப்படி ஒட்டிட்டோம்னா உடனே ஒட்டியும். இப்போ இது வச்சு தாங்க நம்ம பறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் கீ தேவைப்படுது, கேஸ்லின் தேவைப்படுது. அவ்வளோதான், நான் அப்புறம் ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கட்டிங் பிளேயர் வந்து நம்ம இங்கே தானங்க பார்த்தோம். அந்த கட்டிங் பிளேயர் தேவைப்படுது. ஏன்னா மண்டே நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதுக்குள்ளே நான் சேஃப் வச்சுருந்தேன்னா கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இங்கே வந்துட்டு இதை போட்டுட்டு நம்ம போயிட்டு அந்த என்ன பண்ணலாம், இந்த கன் எடுத்துகிட்டு வருவோம். இந்த கன்னில் எத்தனை புல்லட் இருக்குது? ஒரு புல்லட் இருக்குது. ஒரு புல்லட்டே போதும். இல்லை என்ன வேணலாம், இங்கே இருக்கும் புல்லட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை சுட்டுட்டு எடுப்போம். என்ன சுட மாட்டேங்கிறான்? சுட்டுட்டாங்க. ஓகே, இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு போய் இப்போ இதை கட் பண்ணிட்டு இப்போ வந்து இது உள்ளே என்ன இருக்கும், போர்ட் ஸ்டேரிங் தாங்க இருக்குது, நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ நாங்கள் எங்கெங்கே போகிறதுக்குன்னா அதுக்கு கேஸ்லின் எங்கெங்கே இருக்கும்? ரொம்ப நேரமாக தேடியும் கேஸ்லினே கிடைக்கல. ஒருவேளை கேஸ்லின் வந்து இருங்க அந்த எங்கள் அக்கா சொன்னிச்சு பாத்ரூமில் இருக்குன்னு சொன்னிச்சு. அதனால் பாத்ரூமில் போய் தேடி பார்க்கலாம். பாத்ரூம் எங்கேருந்து இருக்குது? அதுதான் இந்த கேஸ்லின் நான் அதிகமாக பார்ப்பேன். ஓகே, என்னங்க ரொம்ப கிளிச் ஆகுதுங்க. ஏங்க ரொம்ப கிளிச் ஆகுது? இல்லைங்க, இதுக்குள்ளேயும் இல்லைங்க. வேறு எங்கேயாவது இருக்குங்க. சேஃப்டி எங்கேங்க இருக்கும்? ஓகே, ஹெலிகாப்டர் இங்கே இருக்குது, நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாம். ஓகே, ஹெலிகாப்டருக்கு எடுத்துக்கிட்டு மேலே போகலாம். என்னங்க ரொம்ப கிளிச் ஆகுது? ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். சரி,
மேலே போகலாம். ஒருவேளை அந்த குட்டி சாத்தானை அடிக்கணும்னு தோணுதுங்க எனக்கு. குட்டி சாத்தான் கூட சேஃப் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே இந்த இடத்துல இது போட்டுட்டு சேஃப் ஓப்பன் பண்ணுறதுக்காக அது என்ன சேஃபுங்கிற பாருங்க. குட்டி சாத்தானை போட்டதுனா தான் சேஃப் ஓப்பன் பண்ண முடியும். இங்கே 2 புல்லட் இருக்கு, எடுத்துகிட்டு போயிடலாம். ஏங்க எடுக்கவே முடியலங்க. ஃபோன்லேருந்து கையை எடுக்கக்குள்ளே கரெக்டாக முடிஞ்சிடுது. சரி, இப்போ இதை எடுத்துக்கிட்டு அந்த குட்டி சாத்தானை போய் போட்டுட்டு அதுக்கிட்ட இருக்க அந்த சேஃப்கி எடுத்துக்கிட்டு போனோம். சேஃப்கி அதுக்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எங்கேயும் இல்லை, நான் தேடி பார்த்துட்டேன். அதனால் இப்போ சேஃப்கியை போயிட்டு அந்த குட்டி சாத்தானை அடிச்சுட்டு தாங்க எடுக்க முடியும். ஓகே, அந்த குட்டி சாத்தான் இங்கே தான் நிற்கிது. இது இருங்க போட்டுரும். போட்டாச்சு. இப்போ மேலே ஃப்ரெஞ்சு இருக்குது. அந்த ஃப்ரெஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு போய் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 2 போட்டிருப்போம். ராணி 2ல் வந்து போட்டும் டோரும் போட்டிருப்போம், மெயின் டோர் எஸ்கேப்பும். அதை பார்க்கலான்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி விட்டு போட்டுட்டு நம்ம அந்த தண்ணி அங்கே போயிருக்கோம், அதை எடுத்துகிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த குட்டி சாத்தான் போன வீடியோவில் எனக்கு கடிச்சிருக்க பார்த்துச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சேங்க. சரி, இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம அங்கே போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து கேஸ்லின் கிடைக்க தான் வாய்ப்பு இருக்குது. கேஸ்லின் இருந்துச்சுன்னா நம்ம போயிடலாம் இப்போயே. அப்படி கேஸ்லின் ஓகே, கேஸ்லின் தாங்க இருக்குது. இது ஓகே, இது நம்ம எஸ்கேப் முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து நான் ஃபுல்லுத்தையும் காட்டிட்டு போயிடுறேன் உங்களுக்கு. இப்போ மேலே போய் அந்த ஹெலிகாப்டரில் போய் இந்த கேஸ்லினை ஊற்றிட்டு ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு தப்பிச்சு போக வேண்டியதான். ஓகே, இதில் கரெக்டாக வச்சு ஊற்றணுங்க. ஃபுல்லாக ஊற்றினா தான் போக முடியும் உங்களால். அப்படி பாதிலே நீங்கள் ஊற்றினீங்கன்னா உங்களால் போக முடியாது. என் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அது எங்கெங்கே எது எது இருக்குன்னு நான் சொல்லுவேன். அது கேட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் பண்ண முடியும் கிரானியில். ஓகே, இப்போ எடுத்துக்கிட்டு போய் நம்ம உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு தான் ஹாய்களோ மக்களுங்கிற பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பெல் ஐகானுக்கு தட்டி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய். உங்களிருந்து விடைபெறுவது பாரதி. லவ் யூ, டாட்டா, பாய் பாய். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க.